இவரோட வணக்கம். இன்றைய தினம் தளம் அமைப்பாளர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்க 59வது திசை அமர்வு இடம்பெற இருக்குது. குறிப்பா இந்த திசை என்கின்ற செயற்திட்டம் எங்களுடைய தளம் நீண்ட காலம் எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த நோக்கம் நாங்கள் பார்க்கப்பட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் தளம் அமைப்பு பயன்களை பெற்றுக் கொள்ளணும் என்ற எண்ணத்தோட தொழில்நுட்பம் சார்ந்த தலைப்புகளிடம் பொதுவாக நாங்கள் திசை என்ற பயிற்சி இணையவழி பயிற்சி மேற்கொள்வாங்க. இதுல நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொருபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த தலைப்புகள் பொதுவாக பேசப்பட்ட ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பழமையாகவே 20 மணிலிருந்து 9 மணிலிருந்து மறுவிடம் போகிறது. சண்டே இடம்பெறுது. இன்றைய தலைப்பை நாங்கள் தெரிவித்த தலைப்பு டிஜிட்டல் யுகத்து சாணக்கியமான பெண்கள் என்ற தலைப்போடு தெரிவித்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை டிஜிட்டல் பாவனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமா இருக்கு. அதை கையாளுறதுக்கு இன்றைய காலகட்ட பிள்ளைகள் பழகி கொள்றதற்கு பெற்றோர் ஈடு கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. இந்த டிஜிட்டல் ஊடாக ஏற்படக்கூடிய அபாயகரமான விடயங்கள் பிள்ளைகளும் பாதிக்கொள்ளும். அந்த விதத்துல இன்றைய எவ்வாறு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக அவதானிக்க முடியும் என்பது தொடர்பாக அமைகிறது. இந்த அமர்வுல இன்றைக்கு வளவாளராக வந்திருக்கிறது மேரி ரஜனன் அவர்கள். இவர் ஒரு பிஎஸ்சி இன் ஐடி ஸ்பெஷலா சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அதே சமயத்தில் அந்த துறை சார்ந்து பணியாற்றி வருகின்ற இன்றைய அமர்வுல உங்களுக்கு இது தொடர்பான தெளிவூட்டல்களையும் உங்களுடைய கேள்வி எடுக்கலையும் அளிக்கிறதுக்காக இன்றைய அமர்வுக்கு தெரிகிறது. நான் என்ற நேரத்தில் அவர் கையெழுத்து. நன்றி அண்ணா. அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் ஆன்லைன் சேஃப்டி, அதாவது இணையவழி பாதுகாப்பு. இந்த ஆன்லைன் பாதுகாப்பு எங்களுக்கு எப்ப தேவைப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம கையில இப்ப வச்சிருக்கிற போனால வர பிரச்சனைய சரி செய்யத்தான் இது எங்களுக்கு தேவைப்படுது. நாம நினைக்கலாம், இந்த ஒரு சின்ன போனால நமக்கு அப்படி என்ன கெட்டது நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன மாடர்ன் உலகத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்லது போனால நடக்குது என்றா அதை விட 2 மடங்கு கெட்டதும் அதே போனால தான் கிடைக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க போனை யூஸ் பண்ண கூடாதா? அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன். போனை யூஸ் பண்ணுங்க, ஆனா சேஃபா உபயோகப்படுத்த பழகிக்கொள்ளுங்க என்றுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஸ்பெஷலி இந்த போனை உபயோகப்படுத்துறதால அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா எங்கட பாடசாலை மாணவர்கள் தான். இந்தியா இந்த ஸ்பெஷல் சூம் மீட்டிங் கூட எப்படி நம்மட பிள்ளைகள் போன் பாவனையில இருந்து குறைக்கிறது, ஒருவேளை பிள்ளைகள் போன் பாவிக்கிறதால வர தேர்ட் பர்சனால வர பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, ஆன்லைன் ஹேக்கிங் அட்டாக்ஸ்ல இருந்து எப்படி போனை பாதுகாக்கிறது, சரியான வழியில தான் போனை யூஸ் பண்றாங்களா என்று பாக்குறது, இந்த விஷயங்களை பத்தி தான் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் உங்களோட நான் கரைக்க போறேன். இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அவைகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை தாண்டி ஜூம்ல சாட் பாக்ஸ்ல உங்களோட கேள்விகளை போடுங்க. மீட்டிங் முடிகிற நேரத்துல நாங்க ஒன்றா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நாம ஏன் பாடசாலை படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கைகள்ல போனுகளை கொடுக்குறோம்? பேரண்ட்ஸ் முதல் 4 முக்கியமான ஒரு பர்பஸ வச்சு மட்டும்தான் பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுகேஷன் பர்பஸ், பிள்ளைகளுக்கு கல்வி. எப்ப இந்த கொரோனா போனுச்சோ அண்டையில இருந்து பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன்ல தான் நோட்ஸ் அனுப்புவாங்க, ஆன்லைன்ல தான் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வருது. சோ இந்த எடுகேஷன் பர்பஸை மையமா வச்சுதான் முதல் பிள்ளைக்கு போன் கொடுக்கப்படுது. 2வது சோஷலைசேஷன். அது என்னடா சோஷலைசேஷன்? வேற ஒன்றும் இல்ல, அவங்களோட படிக்கிற பிள்ளைகளோட, சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளோட கேம் விளையாடுறாங்க, சட் பண்றாங்க,
செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்படியான விஷயங்களை தான் சோஷலைசேஷன் என்று நாங்க சொல்றோம். மூன்றாவது கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் பண்றாங்க. ஸ்கூல்ல டீச்சருக்கு எடுத்து டவுட் கேட்கறாங்க போன்ல தான். டியூஷன் டீச்சரோடையும் அப்படித்தான் கம்யூனிகேட் பண்றாங்க. ஃபாரின்ல இருக்க ரிலேஷன்ஸோட அப்படித்தான் கம்யூனிகேட் பண்றாங்க. சோ இந்த கம்யூனிகேஷன் என்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிள்ளைகளுக்கு நாங்க போன் கொடுக்கறதுக்கு. இதை தாண்டி 4வது மெயினா பாக்குறது சேஃப்டி. பேரண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ வீட்டுல இல்லாதப்போ ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை வந்துட்டேன்டா, அத அவசரமா எடுத்து அப்பாக்கோ அம்மாக்கோ எமர்ஜென்சி கால் பண்ணத்தான். அல்லது டியூஷனுக்கு போயிட்டாங்க, வேற இடங்களுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கொண்டு அவங்கள போய் நேர்ல பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மீடியா தேவை. அதுக்கு தான் இந்த போனை பேரண்ட்ஸ் கையில கொடுக்குறாங்க. சரி, இப்ப இந்த 4 முக்கியமான விஷயத்துக்கு தான் பேரண்ட்ஸ் பிள்ளைகள்ட கையில போன் கொடுக்குறாங்கன்றப்போ நம்மட பிள்ளைகள் இந்த 4 விஷயத்த மட்டும்தான் மெயினா கொண்டு போனை யூஸ் பண்றாங்களா? இல்ல. 100% விதமான பிள்ளைகள் இதுகளோட சேர்த்து இன்னும் பல பிழையான விஷயங்களுக்குள்ள மூழ்கி போறாங்க. நம்மட பிள்ளைகள்கிட்ட எத்தனை விதமான சோசியல் மீடியா இருக்கு? நாங்க போன்ல சோசியல் மீடியா வச்சிருக்கோம். எத்தனை விதமான சோசியல் மீடியா நம்மட பிள்ளைகள்கிட்ட இருக்கு போன்ல? நமக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் இருக்கு, ஐஎம்ஓ இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, மெசேஞ்சர் இருக்கு, வைபர், ஸ்கைப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஸ்னாப்சாட் அப்படியெல்லாம் இருக்கு. ஓகே, ஆனா இப்ப இந்த மாடர்ன் உலகத்துல எங்கள்கிட்ட போன்ல இருக்க பிளே ஸ்டோருக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, ஸ்பெஷலி இதுல பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்பெஷலி கம்யூனிகேஷன் ஆப் என்று சொல்லி நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா, டிக்டாக் டு வாட்ஸ்அப் பிசினஸ், டெலிகிராம், இன்ஸ்டா, சிக்னல் என்ற ஒரு பிரைவேட் ஆப் ஒன்று இருக்கு. இப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட போன்ல பிளே ஸ்டோருக்குள்ள போய் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் அடிச்சீங்கன்னா எத்தனை விதமான கம்யூனிகேஷன் ஆப்ஸ் இருக்கு என்றதை உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ இப்படி பார்த்தோம்னு சொன்னா, சிக்னல் என்று சொல்லி ஒரு பிரைவேட் சேட்டிங் ஆப் ஒன்று இருக்கு. இதை தாண்டி லைன் என்று சொல்லி கால் மெசேஜ் பண்ற ஒரு ஆப் இருக்கு. பிப் என்று சொல்லி மெசேஞ்சர்ல வீடியோ கால் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப் ஒன்று புதுசா இருக்கு. இதை தாண்டி MS டீம், ஜூம், அது நாங்க எப்பயுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக யூஸ் பண்றோம், மீட்டிங்க்குக்காக. இதை தாண்டி லிங்க்டின், அது இப்ப எல்லா பிள்ளைகள்கிட்டயுமே லிங்க்டின் இருக்கு, ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா. இதை தாண்டி ஜெம் ஸ்பேஸ் அப்படின்னு அதுவும் ஒரு மெசேஜ் கால் அடிக்கிற ஒரு ஆப். இதை தாண்டி ஜாலான்னு சொன்னா குரூப் கால் கதைக்கிற ஒரு ஆப். அடுத்தது வீக்கெண்ட் அப்படின்னா அதுவும் ஒரு மெசேஜ் வீடியோ கால் கதைக்கிற ஒரு ஆப். இதே போல எத்தனையோ விதமான ஆப்ஸ் கால் மெசேஜ் பண்றதுக்கு எங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இதை விட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளோட மைண்ட மாத்தக்கூடிய அளவுக்கு கேம் செட்டிங்ஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன், நம்மட பிள்ளைகள் ஒரு போன்ல ஆப்ப இறக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு டவுன்லோட் பண்றாங்கண்டா அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆன நாங்க போய் கூகுள் பிளே ஸ்டோர்ல அல்லது போன்ல இருக்கிற வேற ஒரு ChatGPT மூலமாகவோ இல்ல சர்ச் பண்ணக்கூடிய வேற ஒரு ஆப் மூலமாக போய் இவங்க இறக்கி இருக்கிற, அதாவது இவங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இருக்கிற ஆப் சேஃபா, இத சேஃபா யூஸ் பண்ணலாமா, இது என்னத்துக்காக யூஸ் பண்றது, அப்படியான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும். பிள்ளைகள் போன் வச்சிருக்காங்க, அப்ப போன் வச்சிருக்கிற பிள்ளைகளை அப்பா அம்மா மானிட்டர் பண்றாங்களா? பேரண்ட்ஸ் முக்கியமா வீக்லி ஒன்ஸோ இல்ல 2 டேஸுக்கு ஒருக்காவோ கண்டிப்பா அவங்கள செக் பண்ணணும். போன்ல வளமையாவே இருக்கிற ஆப்ஸை விட வேற எதுவும் ஆப்ஸ் அதிகமா அவங்க டவுன்லோடோ ஓப்பனோ பண்ணி இருக்கிறாங்களா என்றதை நாங்க கண்டிப்பா செக் பண்ணணும். இது ஏன் நீங்க செக் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மட பிள்ளைகள் சும்மா ஒரு ஆப்பை இறக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லுவாங்க, ஓகே நான் இப்படி ஒரு ஆப்பை இறக்கி இருக்கேன், நீயும் போய் ஓபன் பண்ணிப்பார், நாங்க சாட் பண்ணுவோம், பேசுவோம், வீடியோ கால் கதைப்போம் அப்படி என்று சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்ட வச்சு அது என்ன ஆப்னு தெரிஞ்சு கொள்ளாமலே ஓபன் பண்றாங்க. சோ இதை செக் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் ஆன எங்களுடைய முதல் கடமையாகிறது. ரைட், நம்மட பிள்ளைகள் சோசியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு,
இதுல வந்து இருக்கிற எல்லா பிரைவசி செட்டிங்கையும் யூஸ் பண்ணி சேஃபா தான் வச்சிருக்காங்களா? ஓகே, சாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா வாட்ஸ்அப். அப்ப நம்மட பிள்ளைகள்ட்ட எல்லாட்டையுமே வாட்ஸ்அப் இருக்கு. ஏன்னா எல்லா குரூப்புமே எங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. ஓகே, சோ வாட்ஸ்அப்ல இருக்கிற பிரைவசி செட்டிங்ல இருக்கிற எல்லா செட்டிங்குமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்திருக்கோமா? இல்ல. வாட்ஸ்அப்ல போங்க, அதுல செட்டிங் இருக்கு, அதுல பிரைவசின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல காமனான ஃபீச்சர்ஸ் தவிர்த்து அட்வான்ஸ் சேஃப்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கு. அத போய் பார்த்தோம்னு சொன்னா அதுல அன்ஆத்தரைஸ்ட், அதாவது எங்கட கண்டெக்ட்ல இல்லாத நபர்கள் யாராவது எங்களுக்கு கால் மெசேஜ் பண்ணுவாங்களா, லிங்க் அனுப்புவாங்களா இருந்தா அதை தடுக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் பிரைவசி ஒரு தொழில்நுட்ப முறையாக வந்து அந்த செட்டிங் இருக்கு. சோ நாங்க பிள்ளைகள்கிட்ட போன் கொடுக்கும்போது அந்த வாட்ஸ்அப்ல அந்த செட்டிங் அவங்க ஒன் பண்ணி வச்சிருக்கிறாங்களான்னு நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி ஒன் பண்ணி அவங்க வச்சிருக்காட்டி அதை கொண்டு போய் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்க நல்லதை சொல்லி கொடுக்கறது மூலமா தான் சில விஷயம் சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியுது. ஓகே, இதை தாண்டி வாட்ஸ்அப்ல போய் பார்த்தோம்னா அக்கவுண்ட் செட்டிங் இருக்கு. செட்டிங்ல அக்கவுண்ட் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல நோட்டிபிகேஷன் ஒன்று இருக்கு. அதுல போய் பார்த்தோம்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அத பத்தி நம்மட பிள்ளைக்கு நாம ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்திருக்கோமா? என்னத்துக்கு அந்த சேஃப் பிரைவசி ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல, நாங்க அப்படியாவது சொல்லி கொடுத்திருப்போமா? இல்ல. ரைட். அந்த விஷயங்களை பேரண்ட்ஸும் அறிஞ்சு கொண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். இதே போல வாட்ஸ்அப்ல ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து நாங்க chat பண்ண போறோம். ரைட், நாங்க ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்ப நான் வாட்ஸ்அப்புக்குள்ள போறேன். வாட்ஸ்அப்ல ஒரு பிரைவசி செட்டிங்குள்ள போறேன். ஓகே, இப்ப நாங்க டிலானி அக்கா எடுப்போமே. டிலானி அக்கா தான் என்னோட பிரைவசி செட்டிங்கண்டா அவருக்கு chat பண்ண முதலே நான் இந்த அட்வான்ஸ் chat பிரைவசி என்ற ஒரு ஃபீச்சரை ஓபன் பண்ணி வைக்கணும். வச்சு அதாவது அவரை எனக்கு தெரியாது அப்படின்றா கண்டிப்பா இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் அவரோட சட்டுக்குள்ள நான் போகணும். ஏனென்று சொன்னா ஓபன் பண்ணி வச்சதுக்கு பிறகு அவருக்கு நான் chat பண்ணி ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ நான் அவருக்கு அனுப்பும் போது கடைசி வரைக்கும் அவரால நான் அனுப்புற போட்டோவையோ வீடியோவையோ எந்த ஒரு கண்டென்ட்டையோ சர்வ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவர் வருவேன். அது கேர்ளா இருக்கலாம், போயா இருக்கட்டும், இல்லது வேறு யாராவது அன்ஆத்தரைஸ்ட் பர்சனா இருக்கட்டும். ஓகே, சோ இப்படியான விஷயங்களையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை தாண்டி நமக்கு வேற தெரியாத நபர்கள் ஒரு எங்கட போன்ல சோசியல் மீடியால எங்களுக்கு அவங்க கால் மெசேஜ் பண்றாங்கண்டா எப்படி பிளாக் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் என்றதையும் பேரண்ட்ஸான நாங்க தான் அவங்களுக்கு சரியான முறையில சொல்லி கொடுக்கணும். இது மட்டும் இல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே போல ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் இருக்கு. டிக்டாக் பாவிக்கிறோம், அதை எப்படி சேஃபா பாவிக்கலாம்? டெலிகிராம் பாவிக்கிறோம், அதை எப்படி செட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆன் பண்ணி சேஃபா பாவிக்கலாம்? வைபர், ஸ்கைப், ஃபேஸ்புக், மெசேஞ்சர் எல்லா விதமான ஆப்ஸையும் எப்படி சேஃபா பாவிக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு நான் இன்னொரு சாம்பிள் காட்டுறேன். ஒவ்வொரு சோசியல் மீடியாவையும் எப்படி சேஃபா பாவிக்கலாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா சிஇஆர்டி என்றவங்க தங்களோட டிக்டாக்ல எப்பயுமே போடுவாங்க. ரைட், யார் இந்த ஸ்ரீலங்கா சிஇஆர்டி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இவங்க தான் நம்முடைய ஸ்ரீலங்காவுடைய சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒரு முக்கியமான தளம். இவங்களோட ஆபீஸ் வந்து கொழும்பு ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இருக்கு. ரைட், நம்மட FBI இருக்கட்டும் இல்ல வேறொரு சோசியல் மீடியா ஆப்பா இருக்கட்டும், யாரு அதை ஹேக் பண்ணினாலும் அல்லது எங்களுடைய போன்லயே எங்களுக்கு தெரியாம எங்களோட போனை யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்க என்றாலும் அதை உடனே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த ஸ்ரீலங்கா சிஇஆர்டி தான். நாங்க ரிப்போர்ட் பண்ணின 24 ஹவர்ஸுக்குள்ள 48 ஹவர்ஸுக்குள்ள எங்களுக்கான ஒரு சரியான பாதுகாப்பு சொல்யூஷனை வந்து அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நாங்க தேவையில்லாம ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபன் டிராமா ஜோக்ஸ பாக்குறதுக்கு இப்படியான ஒரு லிங்க்குள்ள போய், அதாவது இப்படியான ஒரு வெப்சைட்டுகள் அல்லது இப்படியான ஒரு சோசியல் மீடியா ஒரு முக்கியமான வலைத்தளங்களுக்குள்ள போய் அவங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்க, வாட்ஸ்அப் செட்டிங் எப்படி எப்படி நாங்க சேஃபா பாவிக்கலாம், டெலிகிராம் எப்படி பாவிக்கலாம்,
இதை தாண்டி ட்விட்டரை எப்படி சேஃபா பாவிக்கலாம், ஃபேஸ்புக் எப்படி சேஃபா பாவிக்கலாம், எல்லா விதமான விஷயங்களையும் வீடியோஸோட இமேஜஸோட எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இவங்க போட்டு காட்டுவாங்க. இதை தவிர்த்து பிள்ளைகள் ஒரு பிழையான வேலையை செய்துட்டாங்க, இல்ல ஒரு பிழையான வேலையில சிக்கி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேறு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இவங்க தான். ஸ்பெஷலி ஸ்ரீலங்கா CERT, நான் சொன்ன மாதிரி இவங்க தான் ஸ்ரீலங்காவின் சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு வலைத்தளம். இவங்களை தாண்டி ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, நேஷனல் டிவிஷனல் சைல்ட் ப்ரொடெக்ட் அத்தென்டிகேஷன் என்று சொல்லி இருக்காங்க. இதை தாண்டி சைல்ட் லைன் ஸ்ரீலங்கா அப்படின்னு இருக்காங்க. இதுல நாங்க CERT பத்தி பார்த்தோம்னு சொன்னா இந்த CERT வந்து உங்களோட பேரோ உங்களுடைய பேரை அறிவிச்சாலும் சரி அறிவிக்காட்டியும் சரி உங்களுடைய பிரச்சனை என்னன்றத அவங்களுக்கு நீங்க இந்த இருக்கு அவங்களுடைய இமெயில் இருக்கு, அதுக்கு நீங்க போயிட்டு மெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ, அதுல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் அவங்க கொடுத்திருப்பாங்க, வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி இமெயில் மூலமாகவும் சரி அவங்களோட வெப்சைட் மூலமாகவும் சரி, ஏன் அவங்களுக்கு அவங்களோட ஹாட்லைன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, ஹாட்லைன் நம்பருக்கு நார்மல் கால் எடுத்து கூட எங்களுடைய பிரச்சனைய நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முக்கியமா எங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆன்லைன் சைபர் அபியூஸ்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு வலைத்தளமாக அல்லது முக்கியமான ஒரு சேவை மையமாக இந்த ஸ்ரீலங்கா CERT காணப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸ் கூட நான் இதுல குறிப்பிட்டிருக்கேன். ஒருவேளை என்னால ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாது, ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் முடிவெடுத்தா முக்கியமா இவங்களுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணா சரி, என்னோட பிரச்சனையும் போட்டு என்னோட பேரும் வெளியே வராம இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு தாங்கண்டா அவங்க தருவாங்க. அப்படி இல்ல நான் என் பேரை குறிப்பிடுறேன், என் ஃபேமிலி டீட்டெயில்ஸை குறிப்பிடுறேன், என்னோட பர்சனல் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தாரேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணுங்கன்றாலும் அவங்க உங்களுக்கு 48 ஹவர்ஸுக்குள்ள உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தருவாங்க. இதை தாண்டி தான் ஹியூமன் ரைட்ஸ், அவங்களுக்கும் போலீஸுக்கும் இந்த வெப்சைட் மூலமா நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். பண்றது மூலம் அவங்களும் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சொல்யூஷனை தருவாங்க. இந்த ஆன்லைன் போலீஸ் சொல்யூஷன் தர்றதுக்கு முதலே இந்த CERT ஸ்ரீலங்கா அவங்க எப்பயுமே பெஸ்டா இருப்பாங்க. ரைட், ஒருவேளை இவங்கள்ட்ட லேட் ஆனாலும் இந்த CERT எந்தவித லேட்டும் இல்லாம உங்களுக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்க பெறும். ஓகே, இப்ப லாஸ்டா பார்த்தோம்னு சொன்னா ரைட், இது மட்டும்தானா பிரச்சனை, இல்ல நம்மளோட பிள்ளைகள் வேற எதுவும் பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எஸ், முக்கியமான பிரச்சனை நம்மளோட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ட முதல் பிரச்சனை 18+ கண்டென்ட். அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளோட பிள்ளைகள் அடிக்கடி மாட்டுப்படுறாங்க. பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம், நாங்க இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி எப்ப பாரு இதே போஸ்ட் தான் வருது, இதே மெசேஜ் தான் வருது, இதே பிக்சர்ஸ் தான் வருது, என்ன செய்யறது, இதை எப்படி பிளாக் பண்றது அப்படின்னு நிறைய பேர் என்ன டைம் கேட்டிருந்தவங்க. பர்சனலா சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஏன்னா இப்ப ரீசெண்டா நாங்க பிள்ளைகளுக்கு போன் கொடுத்துருக்கோம், ஆனா இப்படி எல்லாம் வருகுது, என்ன செய்யறது. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்க போனை எந்த மெயில்ல ஓபன் பண்றீங்களோ அதுல நீங்க ஏதாவது சர்ச் பண்ணி இருந்தா, இது ரிலேட்டடா ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சர்ச் பண்ணி இருந்தா அது சம்பந்தமா நீங்க ஓபன் பண்ற எந்த ஒரு சோசியல் மீடியாவும், அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாவா இருக்கலாம், அந்த மெயிலே நீங்க ஓபன் பண்ணி இருந்தா அது சம்பந்தமான, அதாவது எதை நீங்க சர்ச் பண்ணினீங்களோ அது சம்பந்தமான சில கண்டென்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். சோ நீங்க சர்ச் பண்ண முதல் ஒரு வாட்டி அதை பார்க்கணும். ரைட், எப்பயுமே நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அது சர்வ் ஆகிதான் இருக்கும். நாங்க என்னதான் டிலீட் பண்றதுக்கு முயற்சி செய்தாலும் கண்டிப்பா ஒரு இடத்துல சர்வ்ல இருந்து கொண்டே இருக்கும். நாங்க பேக்கப் ஸ்டோர் கொடுக்கக்குள்ள எடுக்கக்கூடியதா தான் இருக்கும். சோ அந்த தவறை எப்பயுமே நாங்க ஆன்லைன்ல செய்யக்கூடாது. அதைத்தான் நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். சோ ஒருவேளை இந்த 18+ கண்டென்ட் சோசியல் மீடியால வருகுது அப்படின்னா இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது, எந்த பேஜ்ல இருந்து வருகுதோ அதை நாங்க ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணணும். செகண்ட்,
நம்மட பிளே ஸ்டோர்ல வந்து வெறும் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கா, கேம்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்ல. அதை தாண்டி நிறைய சேஃப் செக்யூரிட்டி ஆப்ஸும் இருக்கு. நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஆப்பா நெட் நனிய வந்து நாங்க குறிப்பிடலாம். இது ஒரு சேஃப் ஆன்லைன் டூல். இதுவும் ஒரு சேஃப் ஆன்லைன் ஆப்ஸ். இந்த ஆப்ஸை ஆன் பண்றதன் மூலமா, ஆக்டிவ் பண்றது மூலமா அப்படி ஒரு கண்டென்ட் எங்களோட போனுக்கு வராத அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் எங்களால உருவாக்க முடியும். யார்கிட்ட வேணா போனை கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகிட்டையும் கொடுக்கலாம், பெரியாக்கள்கிட்டையும் கொடுக்கலாம். ஏன் அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த கண்டென்ட்டை வரவிடாம பார்த்துக்கொள்ற அளவு அந்த பவர் நெட்னி என்ற ஆப்புக்கு கண்டிப்பா இருக்கு. இதை தாண்டி காஸ்பர் ஸ்கை சேஃப் கிட்ஸ் என்று இன்னொரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பையும் நாங்க ஓபன் பண்றது மூலம் இப்படியான கண்டென்ட்ல இருந்து நாங்க எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ள முடியும். இதை தாண்டி கியூஸ்டோடியோ என்ற ஆப்பையும் நாங்க இன்ஸ்டால் பண்றது மூலம் எங்களுடைய சோஷியல் மீடியா, அதாவது இப்படியான விஷயங்கள் வாரதை நாங்க சேஃப் ஆக்கி கொள்ளலாம். ஆனா இன்னொரு விஷயம், இந்த ஆப்ஸ்ன்றது வந்து எல்லா போனுக்குமே ஒர்க் ஆகும் என்று சொல்ல முடியாது. சில போன்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே. சோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம், நம்மளோட ஸ்கூல் பிள்ளைகள் கூடுதலா ஏமாறுற விஷயம். ஓகே, நானே நிறைய நேரம் செஷன் எடுக்கும்போது நான் கேட்டிருக்கேன், பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஃபேக் மெசேஜ்கள் வரும், ஸ்கேம் அட்டாக் வரும், பிஷிங் அட்டாக் வரும், அதுகளை நம்புறீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, அது வேற ஒன்றும் இல்ல. பிள்ளைகளுக்கு மெசேஜ் வரும், நார்மல் மெசேஜா இருக்கட்டும், வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கட்டும், கூகுள்லயா இருக்கட்டும், இமெயில்லயா இருக்கட்டும், சில நோட்டிபிகேஷன்கள் வரும். எப்படின்னா, உங்களுக்கு ஆஃபர் தாரோம், உங்களுக்கு நாங்க 15 GB தாரோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வரும். அவங்க அதை நம்புறது, நம்பி ஏமாந்துட்டு உடனே அதை கிளிக் பண்ணி பாக்குறது. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, 10 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவா டேட்டா தரோம் அப்படின்றது. பிள்ளைகளே அப்படி ஒரு விஷயமே இங்கே இல்ல. ஃபர்ஸ்ட் அதை நாங்க விளங்கி கொள்ளணும். ஓகே. ரெண்டாவது, ஸ்பா மாதிரியான இல்ல பியூட்டிஷியன் ஆஃபர், கார், அப்படி பிள்ளைகளை கவர்ச்சி ஊட்டுறமான சில பிக்சர்ஸ போட்டு இதை கிளிக் பண்ணுங்க, இதன் மூலம் இவ்வளவு ஆஃபர் நாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி அந்த போலியான வெப்சைட்டுக்குள்ள பிள்ளைகளை வர வைக்கிறது. அதுவும் ஃபேக், அதுகளையும் நம்பாதீங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி ஒரு வெப்சைட்ல ஒரு லிங்க் வந்துச்சா, அதை காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் கூகுள்ல போட்டு பாருங்க. உண்மையாவே அந்த கம்பெனியால உங்களுக்கு அந்த ஆஃபர் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா, அது கூகுள்ல நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட், அவங்க உண்மையாவே கொடுக்குற ஆஃபர், அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்ஸ் வரும். இது பொய்யான லிங்கா இருந்தா கடைசி வரைக்கும் அது வந்து கட் பண்ணப்பட்ட மாதிரி ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு வரும். சோ அதுலயே அது ஒரு ஸ்கேம், பிஷிங் அட்டாக் அப்படின்றத நீங்க விளங்கி கொள்ளலாம். சோ இதை தாண்டி பிள்ளைகளே, உங்களுக்கு இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் தாரோம், ஃப்ரீ இன்சூரன்ஸ் தாரோம் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களுக்கு என்ன தேவைன்றதை எங்களை விட அதிகமா தெரிஞ்சு வச்சு கொள்றது போன். ஏன்னா நாங்க 24 மணி நேரமும் போனை கையில வச்சுக்கொண்டு எதையாவது சர்ச் பண்ணி கொண்டே இருப்போம். எங்களுக்கு எது பிடிக்கும், எது அட்ராக்டிவான விஷயம் அப்படி என்று நாங்க தேடிக்கொண்டே இருப்போம். சோ எங்களை விட போன் எங்களை இந்த சிட்டி ரோபோ மாதிரி அதிகமா அறிஞ்சு கொள்ளும். அப்ப டக்குண்டு ஹேக் பண்றவங்களோ இல்ல எங்களை ஒரு ஆன்லைன் அச்சுறுத்தலுக்குள்ள தள்ளணும்னு நினைக்கிறவங்களோ எங்களுக்கு ஒரு ஆஃபரை தந்து போட்டு, ரைட் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க, உங்களோட கார்டு நம்பரை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படியெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் வளர்ந்தவங்க, கொஞ்சம் மெச்சுவர்ட் ஆனவங்களுக்கு புரியும் இது ஸ்பேம், இதுக்குள்ள நாங்க போக கூடாது அப்படின்னு. ஆனா சில ஸ்கூல் பிள்ளைகள் அதை ஏமாந்துருவாங்க. அதை நம்பி உடனே எங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் வச்சிருப்போம், அந்த கார்டு நம்பர்களை கொடுக்கறது, இல்ல பேரண்ட்ஸ்ல கார்டு நம்பர் அவங்களுக்கு தெரியாம கொடுக்கறது. பிள்ளைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா செய்திடாதீங்க. சில ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு, உண்மையாவே சேல்ஸ் பண்றது, பை பண்ணலாம். பட் சில ஆன்லைன் ஷாப்பிங்லயும் இந்த அட்டாக்ஸ்கள் நடக்கிறது. ஸோ எல்லா ஆன்லைன் ஆப்ஸையும் நம்பி ஆட்டோ சர்வ் கொடுக்காதீங்க உங்களோட கார்டுகளை. ரைட், இதுவும் ஒரு மெயினான விஷயமா உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். ஓகே. இதை தாண்டி பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைகள் எப்படி போனை யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணுமா? வேற ஒன்றும் இல்ல, உங்களோட போன்ல வந்து இதுல இருக்கிற மாதிரி கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். ரைட், இந்த குரோமுக்குள்ள போயிட்டு இந்த டப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களோட பிள்ளைகள் மொத்தம் எத்தனை டப்ல பாத்துருக்காங்கன்ற விஷயம் அதுல இருக்கு. போயிட்டு நீங்க அந்த டப்பை தட்டி தட்டி பார்த்தாலே
எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப வரைக்கும் என்ன பார்த்திருக்காங்க என்ற விஷயத்த நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நாங்க பேரண்ட்ஸை ஏமாத்தணும்னு நினைச்சோம்னு சொன்னா அதனால வர்ற விளைவுகளை நாங்க தான் அனுபவிக்கணும். சோ அதனையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றேன் உங்களுக்கு. இதை தாண்டி எங்களோட ஆன்லைனை எப்படி சேவ் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நாங்க எப்பயுமே எங்களோட போன்களுக்கு என்ன சொல்றது, நாங்க ஈஸியா மெமரி பண்ணக்கூடிய மாதிரி பாஸ்வேர்டு தான் வைப்போம். எப்படி 1234 அப்படின்னு வைப்போம். அது இல்லையா 0000 அப்படின்னு ஒரு 5 ஜீரோவா அடிப்போம். இல்லாட்டி அங்க டேட் ஆஃப் பர்த் அடிப்போம். அப்படி லூஸ் பாஸ்வேர்ட் அடிக்காம உங்களோட போன்ல முக்கியமா ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய ஒரு, அதாவது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா இருந்தா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட போனை சேவ் பண்ணுங்க. சரி. அந்த ஸ்பாம் ஓ ஃபிஷிங் மெசேஜ் மூலம் போன் ஒட்டுமொத்தமா அவங்களோட கைக்குள்ள போயிடும். ஹலோ இடையில கொஞ்சம் கேட்குது. ஹலோ. இப்போ ஓ ஓகே, சாரி, ரியலி சாரி. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களோட போன்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா இருந்தா அதுகளை வந்து சேஃபா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வச்சுக்கொள்ளணும். ரைட்? உங்களோட சட்டுகளா இருக்கட்டும், ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கேமோ இல்லது ஸ்பாம் அல்லது பிஷிங் அட்டாக்ஸ்களை வந்து அவங்க அதுக்குள்ள உங்களை உள்ள தள்ளி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுருவாங்க. சோ நீங்க என்ன செய்யணும், அது வந்து உங்களை அட்டாக் பண்றது யாரோ ஒரு அன்ஆத்தரைஸ் தேர்ட் பர்சன் தான் உங்களை அட்டாக் பண்ண போறேன். சோ நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட போன்ல பாதுகாக்கப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க தான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்டா, மினிமம் 8 or 12 டிஜிட்ஸுக்குள்ள இருக்கணும். அதுல கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கலாம், சிம்பிள்ஸ், அதை தாண்டி நம்பர்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்படி ஒரு முக்கியமான ஃபைல்களை நீங்க அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியும் பாஸ்வேர்டுகள் ஞாபகம் வச்சுக்கொள்றது சரியான கஷ்டம் தான். ஒரு நோட் புக் எடுத்து உங்களோட பர்சனலா யாருக்கும் தெரியாம நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். இல்ல பர்சனல் அன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு தெரியாம ஒரு பர்சனல் இருக்காது, சோ அவங்கள்ட்டயாவது உங்களோட பாஸ்வேர்டுல கொடுத்து வைக்கலாம். அதை தாண்டி பிரைவசி, உங்களோட போன்லயே நிறைய பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது, சிம்ல பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கு. இந்த சில நம்பர்கள் எங்களுக்கு வரவே கூடாதுன்னு நாங்க ஒரு முடிவில் இருப்போம். அந்த நம்பர்களை எங்களோட சிம்லயே பிளாக் பண்ணலாம். சிம்முக்குரிய கோட் நம்பர் அடிச்சு சிம்ல பிளாக் பண்ணலாம். இல்ல போன்ல, அதாவது நார்மல் பிளாக் தவிர்த்து சேஃப் லாக் எல்லாம் இருக்கு போன்ல. அந்த பிரைவசி செட்டிங்குள்ள போய் நாங்க லாக் பண்ணி கொள்ளலாம். அதை தாண்டி எப்பயுமே எங்களோட போனை ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்காவோ இல்ல வீக்லியோ ஒன்ஸோ ஏதோ நாங்க அடிக்கடி ரீசெட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா ஏன்னு சொன்னா ஒருவேளை தெரியாம நாங்க ஒரு ஃபேக்கான லிங்க்குள்ள போனாலும் அது எங்களோட போன்ல ஆக்டிவ் ஆகி கொண்டே இருக்கும். சோ அதனால வெறும் சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி போட்டு அப்படியே வச்சுக்கொள்ளாம ரீஃப்ரெஷும் பண்ணணும், ரீசெட்டும் பண்ணணும். அடுத்தது, ஃபேக்கான மெசேஜ் உங்களுக்கு வருதுண்டா அது ஒரு கூகுள்லயோ இல்லது நீங்க கொண்டு போய் ChatGPT போட்டு கூட இது இருக்கா. இப்ப நாங்க எத்தனையோ பேர் ஏஐ யூஸ் பண்றோம். இதுல ஃபேக் லிங்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு அதை காப்பி பண்ணாலே அது ஓட்டோவா சொல்லும், இப்படி ஒரு லிங்க் இல்ல இது ஃபேக்குன்னு அதுவே சொல்லி தரும். சோ அப்படியான விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளணும். சோ சேஃப்ண்டா என்ன, எங்களுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட நெருக்கமான நம்பகத்தன்மை ஒருத்தரோட வந்து நாங்க கதைக்கணும். சோ கதைச்சு எங்கள்ட்ட பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அதை நாங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணி என்ஜாயா இருக்கணும். அதனால தான் இதை சேஃப் சொல்றோம். சோ ஸ்டே சேஃப், எப்பயுமே நாங்க சேஃபா இருப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு சேஃபான ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி கொடுப்போம். சோ இதுதான் என்னுடைய பிரசன்டேஷன். சோ இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல உங்களுக்கு விளங்காத ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா கேள்விகளை கேட்கலாம். நன்றி மேரி. தொடர்ச்சியான கேள்வி பதிலுக்கு போட்டியும் பங்கு பெற்றனர் கேள்வி இருந்தா கேள்வியில கேட்கலாம்.
பிள்ளைகள் எந்த கேள்வியா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அதுக்குரிய சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் என்னன்னு சொன்னா சிஇஆர்டியை பத்தி கேட்டேன் நான். இப்ப சில பேர் வந்து Facebookல் கூட ஹேக் ஆனா இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் பேரை சொல்லி இதுதான் நான், என்னை பத்தி ஃபேக் மெசேஜ் வருது, ப்ளீஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. சில பேரால சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. பிகாஸ் அபியூஸ்டுக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்துல இவங்களுக்கு பேர் மென்ஷன் பண்ணி நான் யாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க சொல்லணும்னு நினைச்சா நீங்க அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் மெயிலும் போடலாம். நீங்க உங்களோட பிரச்சனையோட சேர்த்து இப்படிதான் என்னைய பத்தி நீங்க யாருக்கும் சொல்லாம பிரச்சனைய முடிச்சுட்டாங்கண்டா அவங்க அதுக்கேத்த மாதிரி சேஃபா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயத்துல யாரும் பயப்பட தேவையில்லை என்றதை நான் பியூரா சொல்றேன். ஒருவேளை நாங்க நினைப்போம், இப்ப நாங்க போலீஸ்ட போறோம், ஹியூமன் ரைட்ஸ்ட போறோம், இல்ல வேற ஏதாவது அத்தன்டிகேஷன்ட்ட போறோம். ஒருவேளை அவங்க இப்ப இவதான் ஆல்ரெடி சோசியல் மீடியால சொல்லுவாங்களோ, மீடியாக்கு அறிவிப்பாங்களோ அப்படின்னு சில விஷயங்களை நாங்க யோசிப்போம். நாங்க இவங்களுக்கு பயந்தாலும் ஆனா சிஇஆர்டிக்கு எப்பயுமே நீங்க பயப்பட தேவையில்லை. அவங்களோட பெஸ்ட் சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை சில விஷயங்கள் சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ்ட சொல்லக்கூட சில பேர் பயப்படுவாங்க. சோ அப்படியான விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிஇஆர்டியோட கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா எப்பயும் ப்ரொடெக்ஷனா உங்களுக்கு இருக்கும். ரைட். வேற யாராவது எனி கொஸ்டின்ஸ்? இல்ல நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் கூட இருந்திருக்கும், வருமெண்டா அதை கூட நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். வணக்கம். இந்த வாட்ஸ்அப் இதுகள் வந்து ஹேக் பண்ணப்படுறது வழக்கமா நடந்து கொண்டிருக்கு. இப்ப எங்களுக்கு ஹேக் பண்ணி பட்டுதா இல்லையான்றதை அதை எப்படி தெரிஞ்சு கொள்றது? மற்ற சில வேளைகள்ல அந்த ஃபாரின் நம்பர்ஸ்ல இருந்து கூட அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து மெசேஜஸ் வரும். அப்ப அதுவும் சில வேளை ஹேக்கர்ஸ் ஆயிருந்தா நாங்க டச் பண்ணாலும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப அதை எப்படி டிலீட் பண்ணி அதுல இருந்து மீண்டு வாருது? ஓகே, வெரி குட். இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. இப்ப நாங்க ஆன்லைன்ல நாங்க சாமான்கள் பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது கார்டு கொடுக்குறோம் சாப்பிட குலைக்க, அந்த நேரம் சில வேளை டிக்ளைன் வந்துட்டு காசு வெட்டுப்படும். சில வேளை 2-3 தரம் வெட்டுப்படும். ஆனா அந்த கடைக்கு அந்த காசு போகாது. பட் பேங்க்ல வந்து கட் பண்ணி கொண்டு போகும். ரிவர்ஸ் ஆகும். ஆனா சில வேளை எங்களுக்கு பயமா இருக்கும், அது ஹேக்கர்ஸ் இருக்கிறோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நடந்து கொள்றது அப்படி சம்பந்தமான விளக்கம் தந்தீங்க. ஓகே, வெரி குட். இப்ப வாட்ஸ்அப் ஹேக்கிங் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன, இப்ப நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து இப்ப நான் காட்டுறேன் சாம்பிளுக்கு, நான் எந்த வாட்ஸ்அப் எடுக்கிறேன். ஓகே, இப்ப இதுதான் எந்த வாட்ஸ்அப்னு சொன்னா எந்த வாட்ஸ்அப்புக்குள்ள லிங்க் டிவைஸுக்குள்ள நான் போய் பார்த்துருந்தா இதுல கண்டிப்பா காட்டும். நான் ஒரு இன்னொரு டிவைஸ்ல இந்த போனை கனெக்ட் பண்ணி இருக்கேன், இல்லது இந்த வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிருக்கேன்டா கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு அது காட்டும். ஒருவேளை அது இல்ல இப்ப ஹேக்கரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல காட்டும், வேறொரு டிவைஸ்ல போன் கனெக்ட் ஆகி இருந்தா. சோ நீங்க இதை கிளிக் பண்ணி லொகவுட் கொடுக்கலாம், இல்ல எரேஸ் பண்ணி விடலாம். இப்படி செய்யறதன் மூலமா நம்மளோட வாட்ஸ்அப் எங்கேயுமே ஹேக் ஆகாதபடி நாங்க பார்த்து கொள்ளலாம். இதை தாண்டி நான் சொல்றேன், நான் எது செட்டிங்குக்குள்ள வந்து நாங்க அக்கௌண்ட்ஸுக்குள்ள போனோம்னு சொன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. இதை நாங்க கொடுக்கறது மூலமா எங்கட போன் வந்து லொகவுட் ஆனாலும் சரி, நாங்க ரீஓபன் பண்ணாலும் சரி, இல்ல வேறொருத்தர் எங்கட டிவைஸ்ல இந்த லிங்கை கனெக்ட் பண்ணி ஹேக் பண்ண நினைச்சாலும் சரி, அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ன்றது ஒரு 4 நம்பர்களை உள்ளடக்கினது. கடைசி வரைக்கும் இன்னொருத்தரை எங்கட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண விடாம அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பார்த்து கொள்ளும். அதே மாதிரி இந்த பிரைவசில வந்து இந்த அட்வான்ஸை வந்து நாங்க கிளிக் பண்றதன் மூலமா ஒருவேளை அவங்களுடைய அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஃபாரின் கால்ஸ் வந்து எங்களுக்கு சைலண்ட் காலரா வந்து இந்த கால் லிஸ்ட்ல காட்டப்படுமே தவிர்த்து மற்றும்படி அவங்க அனுப்புற எங்களுக்கு வராது. வந்தாலும் அந்த நம்பரை காப்பி பண்ணி கூகுள்ல நாங்க கொடுத்தோம்டா, அதாவது நான் ஒரு நம்பர் வச்சிருக்கேன்டா கண்டிப்பா அது ஸ்ரீலங்கால ரெஜிஸ்டர் ஆகிதான் இருக்கும் இந்த ஐடியில. அப்படி உங்களுக்கு வார நம்பரை காப்பி பண்ணி கூகுள்ல அடிச்சீங்கடா உண்மையாவே அந்த நபர் இருந்தா அந்த அவருடைய ஐடி வெரிஃபிகேஷனோட எந்த நாட்டுல இருந்து இந்த நம்பர் வந்திருக்கு, யார் எடுத்திருக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்படி வராம அது பொய்யிண்டா
கூகுளே உங்களுக்கு சொல்லும் இது பொய், இது ஃபேக் ஸ்கேம் அவங்களே சொல்லுவாங்க. ரைட், இதை வச்சு கூட நாங்க ஈஸியா கெதர் பண்ணி கொள்ளலாம். இதை தாண்டி நீங்க சொன்ன விஷயம் சரி. இப்ப நாங்க பீட்சா ஹட்டுக்கு போறோம், இப்ப நாங்க ஒரு வாட்டி எங்களோட போன் நம்பர்ஸையோ எதுவும் டீட்டெயில்ஸ கொடுத்துட்டோமோ அவங்க மெசேஜ்களை அனுப்பி கொண்டே இருப்பாங்க. அதுல எது ஒரிஜினல் ஃபேக் எங்களுக்கு தெரியாது. சில மெசேஜ் மட்டும்தான் அதுல ஒரிஜினலா இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு ரியலா நடந்தது. நான் செலான் பேங்க்ல வேறொரு பிரான்ச்ல இந்த கார்ட்டை போட்டப்போ கார்ட்ல காசை வெட்டிட்டாங்க. ஒரு ஹாஃப் அன் அவரா காசு வரவே இல்லை. அதே மாதிரி ஏடிஎம் மெஷின்ல இருந்தும் காசு வரல, வெறும் கார்டு மட்டும் தான் வெளியே வந்தது. ஸோ நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஹாஃப் அன் அவர் கழிச்சு பேங்காலேயே மெசேஜ் வந்தது, சிஸ்டம் எரர் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க ஒரு 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 லிங்க்லயோ இல்லது ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போதோ எங்களோட கார்டு நம்பரை நாங்க ஒரு வாட்டி டைப் பண்ணலாம், ஆனா ஆட்டோ சர்வ் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி நாங்க கார்டு ஃபைன் பண்றோம் அந்த இடத்துலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நாங்க எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஒருவேளை அவங்க காசை வெட்டிட்டாங்க எங்கள்கிட்ட, அந்த லிங்க் ஃபேக்ன்னு சொன்னா அந்த வெப்சைட் ஒரிஜினல்ல போய் நாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம்டா எங்களுக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்குரிய அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனும் அவங்க எங்களுக்கு இதை பண்ணி தருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பேசிக் ஃபீச்சர்ஸா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? நான் சொன்னது ஐ ஹோப் நான் சொன்னது விளங்கி இருக்குமென்று நம்புறேன். என்னன்னா நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நான் கேட்டேன்னா 2-3 தரம் அப்படி டிக்ளைன் வந்து 3 தரம் காசு வெட்டிட்டு நான் அப்டேட் பண்ண போது பேங்கால டெபிட் ஆயிருந்தது, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் அவன் அந்த குறிப்பிட்ட அந்த சாப்பாடு அந்த ஹோட்டலுக்கு காசு கிரெடிட் ஆக இல்லை. அப்ப ஒரு ஃப்ரைடே 3 o'clock ஆயிட்டு அப்ப நான் சரியா கஷ்டப்படுறான், ரிஃபர்ஸ் ஆகுதா இல்லது இடையில பிரச்சனையும் உண்டு. மற்றது அங்கதான் சேலரியும் வருது. அதே டைம்ல எனக்கு அன்னோன் நம்பர் ஃபாரின் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு காலும் மெசேஜும் வந்திருந்தது. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் அக்கா இருக்கா, என்னுடைய சேலரி வாரது அங்க சேஃப்டியா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்று எனக்கு இருந்தது. இந்த கிழமை தான் அந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ அந்த டைம்ல உங்களோட இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது சம்பந்தமா தான் நான் உங்களுக்கு கேட்டேனா. ரொம்ப நன்றி. ஓகே, தாண்டி ஒருவேளை உங்களோட போன் கால்ஸுக்கு, அதாவது உங்களோட நார்மல் நம்பர் எங்கேயாவது ஹேக் ஆயிருக்கா, இல்ல உங்களோட நார்மல் போன் கால்ஸுக்கு உங்களுக்கு வர்ற நம்பர் டைவர்ட் ஆகுதா அப்படின்றக்குள்ள சில கோட்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் நார்மல் கால் அப்படின்னு சொல்லி அடிச்சாலே அதுக்குரிய கோட் நம்பர் அவங்க தருவாங்க. நான் கூடுதலா சைபர் செக்யூரிட்டி படிப்பிக்கிறபடியா அந்த கோட் நம்பர்ஸை பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு அவியரன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் நான். சோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். நீங்க போயிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா சிஇஆர்டிக்குள்ள அடிச்சிங்கண்டாலே, இல்ல உங்களுக்கு உண்மையாவே என்ன யாரும் ஹேக் பண்ணிட்டாங்கன்ற ஒரு சோர்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதை ஒரு கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணி உங்களோட நம்பர் விஷயங்களை சொல்லி நீங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொடெக்டிவா இருப்பாங்க 24 hours. இப்ப நாங்க ஹேக் ஆயின பிறகு போய் சொல்லாம நேரத்துக்கு இன்ஃபார்ம் கொடுத்து வச்சோம்டா கூட அவங்க எங்களுக்கு ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. அவ்வளவுதான். சோ இதை தாண்டி வேற ஏதாவது? ஓகே, வெல்கம். வேற ஏதாவது டவுட்ஸ் யாராவது? சொல்லுங்கண்ணா. ஹலோ. சோ வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க chatல கூட போடலாம். சொல்லுங்க. நான் தான் அமெரிக்கா வைக்கிறேன். ஓமண்ணா கேளுங்க. கேள்விகள் இருந்தா கேட்க.
கேள்விகள் இல்லைன்னா நாங்கள் முடிவு போடுவோம். நாங்கள் அமர்வை முடிவு கொண்டு வருவோமா? ஓமண்ணா. ரைட். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேனேண்டா, ஒருவேளை உங்களோட போனுக்கு நம்பருக்கு வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து ஒரு கால் வருதுண்டா, நீங்க கால ஆன்சர் பண்ணாம அதாவது வெறும் கோட் நம்பர் மட்டும் இல்லாம சில நேரம் +55 +56 அப்படியெல்லாம் சில கால்ஸ் வர்றது இந்த எனக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் ஸ்கேம். அப்படி ஒருவேளை வருமா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் கால் ஆன்சர் பண்ணாம அதை காப்பி பண்ணி கூகுள்ல போடுங்க. அது உங்களுக்கு சொல்லும் இந்த கால் ஃபேக்கா இல்ல ஐடென்டிபிகேஷனோட தான் வருதாண்டு. ஒருவேளை ஐடென்டிபிகேஷனோட தான் வருதுன்னு அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா அடுத்த கால் நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா காலை ஆன்சர் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்றது, அதாவது ஃபேக் மெசேஜோ ஸ்கேம் கால்ஸோ அவாய்ட் பண்றது எங்களுடைய போன் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நம்பகத்தன்மையா இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இனி கேள்விகள் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாம் மீட்டிங்க. இன்றைய தினம் தெளிவான இது போன்ற மற்ற தரமான இசை என்ற தொகுப்புகளை தொடர்ச்சியாக ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இந்த விடயங்களை பதிவுகள் ஒரு இலவச அமர்வாக ஒரு நுழைஞ்ச வளர்த்துக் கொள்வாங்க தேவைகளுக்கு ஏற்ற திறன் ஊட்டிக் கொள்வது இது வாய்ப்பாக. அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமையிலே நிறைய பண்ற வாழ்வியல் சார்ந்த சூழ் பயிற்சியும் இடம்பெறுகிறது. அது ஒரு இலவச பயிற்சி. அதை நீங்கள் இந்த நீங்கள நடத்தலாம். தொடர்ச்சியான ஓகே, நன்றி அண்ணா.